ஹலோ டெக்கீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ரியல் வெப்சைட்டில் ரியல் டைமாக நம்ம எப்படி வல்னரபிலிட்டியை கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டியை பற்றி நம்மளுடைய முதல் வீடியோ டே 1. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேலிஸ்ட் இருக்குது. லைக் லைனக்ஸ் இருக்குது, நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, 100 டே சேலஞ்ச், இந்த மாதிரி பல பிளேலிஸ்ட்டு பார்த்தா நம்ம சேனலில் இருக்குது. அது எல்லாமே பார்த்தா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ஆல் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோக்கு லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்க போகிற வல்னரபிலிட்டிக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன், மறக்காமல் பாருங்கள். நீங்கள் டைப் செய்யும் வலைத்தளம் உண்மையா? DNS ஸ்பூஃபிங் மூலம் நான் உங்களை ஒரு போலி வலைத்தளத்திற்கு திருப்பி விடுவேன். இன்றைக்கான வீடியோவில் பெயின் சொன்ன மாதிரி SPF ரெக்கார்டு வல்னரபிலிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு சின்ன பக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதை எப்படி ரிப்போர்ட் பண்ணால் இதுக்கு நமக்கு என்ன மாதிரி பவுண்டி தருவாங்கன்னு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் கூகுளில் போய் SPF சர்ச் பண்ணிங்கன்னா சென்டர் பாலிசி ஃப்ரேம்வொர்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்னடா மீனிங்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூகுளில் பார்க்குற எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டொமைனாக இருந்தாலும் சரி, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு SPF ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி அவங்க வச்சுக்கிட்டு இல்லைனா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு அட்டாக்கு என்னன்னு நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை எப்படி நம்ம ரியல் டைம் என்விரான்மெண்ட்டை பண்ணுறது, ஸோ நம்ம எப்படி லேபை செட்டப் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பண்ணாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ நான் பண்ணுற எல்லா விஷயத்தையும் பார்த்தா நோட் பேடில் ரைட் பண்ணி வச்சுப்பேன். அது எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் இப்போ நீங்கள் ஹார்ட் காப்பி வேணால் நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் சாஃப்ட் காப்பி வேணுன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் நோட் பேடில் பார்த்தா ஓப்பன் பண்ணி வச்சுங்க. டே 1 அட்டாக்னு கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காப்பி பண்ண அந்த ஒரு சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, எந்த ஒரு டொமைன் வச்சுருந்தாலும் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி இருக்கா, செக்யூரிட்டி இருக்கா, ப்ரைவசி இருக்கா செக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஒரு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எப்படி இந்த வல்னரபிலிட்டியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, இதுக்கு என்ன மாதிரி வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி டூல்ஸ்லாம் நம்ம ரன் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று விடாத பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வரேன். நான் அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு பக் பவுண்டி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு வல்னரபிலிட்டி மாதிரி இன்னொரு நேமும் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா DMARCன்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டொமைன் பேஸ்டு மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் ரிப்போர்ட் கன்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று இருக்குது, DKIMனு சொல்லுவாங்க, டொமைன் கீஸ் ஐடென்டிஃபைடு மெயில்னு சொல்லுவாங்க. இந்த 3 பக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு காமனான நேம் கொண்ட பக். அதாவது பார்த்தா டிஃப்ரெண்ட் நேமாக இருக்குது, ஆனால் இது பண்ணுற வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ அதனால் இந்த ஒரு பக்கு கிடைக்கிறது பார்த்தா ரொம்பவுமே ரேராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த வீடியோக்கு ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமரை பார்த்து நான் கொடுத்துக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி, டு நாட் ஆக்ட் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி. இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் யார் மேலாம் ஒரு விக்டிமாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அட்டாக் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஸோ எல்லா பொறுப்பும் உங்களே சாருன்னு பார்த்து நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு அட்டாக்கை பண்ணணும்னு நினச்சா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மிஷன் கேட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். இல்லைனா எஜுகேஷன் பர்பஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பர்மிஷனே கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு அட்டாக்கையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்கா உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இதனால் நம்ம ஜெயிலுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எது பண்ணாலும் எஜுகேஷன் பர்பஸாக எத்திக்கலாக பண்ணுங்கள். அன்எத்திக்கலாக எந்த வழியிலையும் பார்த்தீங்கன்னா நடக்காதீங்க. நான் இதை முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த அட்டாக்கோட நேம்லாம் சொல்லியாச்சு. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதாவது பார்த்தா இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எந்த மாதிரி வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 சொல்லிட்டு வரேன். அதுவும் பார்த்தா கமெண்ட்டில் எல்லா லிங்கும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போகுது. வீடியோவை முழுசாக பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி மறக்காமல் ட்ரை பண்ணி பர்மிஷன் கேட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு அட்டாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவை. அதோட எக்ஸ்டென்ஷன் நேம் என்ன, ஹண்டர் ஃபார் செக்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கூகுளில் போய் டைப் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 2 எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஒன்று ராக்ஸே இருக்குது, இன்னொன்று என்னென்னா வேப்லைசர் இருக்குது. இந்த 2 எக்ஸ்டென்ஷனும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு ஒரே வீடியோவில் குழப்பிக்க கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக இந்த வீடியோக்கு என்ன தேவையோ, எந்த லேப் செட்டப் பண்ணணுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நான் சர்ச் பண்ணுறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹண்டர்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வருதா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயிலை கொடுத்து
பார்த்தா நீங்கள் சைன் அப் பண்ணலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஜிமெயில் இல்லை. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டெம்ப் மெயிலை யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணிடலாமேன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தா டெம்ப் மெயிலை யூஸ் பண்ணுறேன். டெம்ப் மெயில்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? டெம்பரரி மெயில் தான் டெம்ப் மெயில்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலேருந்து பார்த்தா நீங்கள் ஜிமெயிலை லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தா அந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தா சைன் அப் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா எரர் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண சொல்லவே பார்த்தா நீங்கள் ஒரு பக்கை கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த ஒரு பக்கை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெப்சைட் ஓனர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸும் இல்லை, அது எதுவுமே இல்லாமல் நம்ம எப்போ ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரிப்போர்ட் பண்ணாக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இல்லீகலான விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா அன்எத்திக்கலாக பார்த்தா யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ஒரு ஹண்டரை யூஸ் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் நம்ம இந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை ஆன் பண்ணி விட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஓனரோட இமெயில் என்னன்னு பார்த்தா நமக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். அந்த ஒரு பர்பஸுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை பார்த்தா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹண்டர் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஒரு பக் வந்தாக்க, அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு எக்ஸ்டென்ஷனே ஒர்க் ஆகலை, லாகின் ஆக மாட்டேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான செப்பரேட் வீடியோ பார்த்தா நம்ம சேனலில் போட்டுடலாம். மோஸ்ட்டாக இந்த ஒரு டெம்பரரி ஃபைல் என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது பார்த்தா இப்போ இந்த ஒரு வெப்சைட்டில் நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறோம். இந்த ஒரு அட்டாக்கை பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்ச நேரம் போதும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் போதும். அதிகமாக கூட தேவையில்ல, ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு போதும். ஸோ அதுக்கு 15 நிமிஷத்துக்கு நம்மளுடைய ஜிமெயிலை கொடுத்து அதில் இருக்கிற டேட்டா எல்லாம் நமக்கு வந்து மெசேஜ் வந்து இன்டரப்ட் ஆகிக்கிட்டு நமக்கு கடுப்பாகும்ல, நம்மளோட ஜிமெயிலாம் டேட்டா ஃபுல்லாகும்ல, க்ளவுடு ஃபுல்லாகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா டெம்பரரி ஃபைல்னு பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் ஸோ நம்ம டெம்ப் மெயிலை கொடுத்து அதில் வர மெயிலை நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய அவுட்புட், அதாவது பார்த்தா நமக்கு வரக்கூடிய மெசேஜ், ஓடிபி எல்லாமே பார்த்தா கீழே தெரிகிற இந்த இடத்துல பார்த்தா நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாரி, டெம்பரரி மெயிலை என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணணும், ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு என்ன, நம்ம அட்டாக்குள்ளே போகலாம். நான் டைப் பண்ண போகிற அந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தா நீங்களும் டைப் பண்ணலாம். உங்ககிட்ட பார்த்தா என்ன மாதிரி ப்ரௌசர் இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட பார்த்தா ஃபயர்பாக்ஸ் இருந்தால் இது பார்த்தா ரொம்பவுமே செக்யூர். நீங்கள் க்ரோம் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட பார்த்தா கொஞ்சமான செக்யூர் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் போய் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே பார்த்தா செக்யூராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா SPF கொரி டூல்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். கிட்டர்மேன், இதோட நேம் என்னன்னா கிட்டர்மேன். நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள்னு கொடுக்குறேன். அந்த டொமைன் நேம் இருக்கிறதுல நான் கூகுள்னு கொடுத்தோன்னே எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்து நீங்களே பாருங்கள். இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா கூகுள் நோ வேலிட் SPF ரெக்கார்டு ஃபவுண்டட்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அப்போனா இந்த இடத்துல பக் இருக்காடான்னு கேட்டிங்கன்னா 100% பக் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது கூகுளோட தப்பு இல்லை, இது நம்மளுடைய தப்பு. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டொமைன் நேமை சரியாக கொடுக்கல. ஸோ அதனால தான் நமக்கு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அகைன் நான் கொடுக்க சொல்ல பார்த்தா சேம் ரிசல்ட் தான் வந்திருக்கு. எனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நெட்வொர்க்கிங் சரியாக கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்பீட்டாக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. இதில் என்னடா ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நெட்வொர்க் சரியாக கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான லோடு பார்த்தீங்கன்னா ஆகலை. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் நான் ட்ரை பண்ணுறேன். google.com நான் கொடுத்த உடனே பார்த்தேன் எனக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வருது, எந்த மாதிரிலாம் இருந்தால் அது பக்கு பாசிபிள், எந்த மாதிரிலாம் இல்லைன்னா அது பக்கு பாசிபிள் கிடையாதுன்னு அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் யூடியூப்னு சர்ச் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மெசேஜ்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு SPF ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரீஃபான டீட்டெயில் வந்தாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா பக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படி பக்கு இருந்தாக்கா என்ன மாதிரி நாட் ஃபவுண்டட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ரிசல்ட் வரும். ஸோ மறக்காமல் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாருங்கள், ரிப்போர்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய நேமை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். நம்மளுடைய யூடியூப் சேனல் நேமை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். GL எக்ஸ்ப்ளாய்ட்னு கொடுத்த உடனே பார்த்தா நம்ம எந்த ஒரு வெப்சைட்டுமே வச்சிடல. ஸோ அதனால் பார்த்தா அங்கே டீட்டெயிலாக பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. தென் என்னென்னா இப்போ நம்ம ஒரு அட்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அதாவது பார்த்தா இப்போ பக் இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரை ஆக்மே, ஆக் த பாக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரே நாளில் வீடியோவை பார்த்துட்டு மட்டும் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு ஞாபகமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் மார்னிங்காக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம்.
இமெயில் ஸ்கூப்பிங்னு. ஸோ அந்த அட்டாக்கை இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துருங்க. அதாவது பார்த்தா இந்த ஒரு வெப்சைட்டோட நேம் என்னென்னா எம்கி மெயிலர்னு இருக்கும். இந்த ஒரு வெப்சைட்டை பார்த்தா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரம் நேம்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க. சப்போர்ட்டு @not7 இந்த மாதிரி கொடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு கேரக்டரில் கொடுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஃப்ரம் இமெயில்னு இருக்குது. ஸோ அந்த இமெயிலில் என்ன கொடுக்குறதுனா test@gmail.com பார்த்தா நீங்கள் கொடுத்துடலாம். டூவில் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, அது எல்லாமே பார்த்தா ஃபில் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்து நம்ம ஃபிஷிங் அட்டாக்கை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா எல்லாம் பார்த்தா நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிஷிங் அட்டாக்கை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம இமேஜை ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் கேப்ச்சா இருக்குது, அதை பார்த்தா கிளிக் கொடுத்துட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சென்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சுது. இந்த ஒரு ஜிமெயில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க இதை பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு சம் பவுண்டிஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் 50 to 100 பவுண்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் யூஎஸ்டியில் சொல்கிறேன், அமெரிக்கன் டாலரில் சொல்கிறேன். இதுவே நம்ம காசு படி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் காசு படி பார்த்தீங்கன்னா சம்திங் என்னவோ வரும். நான் நினைக்கிறேன் ஒரு 80,000 வருமா என்னன்னு தெரில. ஸோ எவ்வளோ வரும், இந்த எவ்வளோ வந்தாலும் சரி நமக்கு கிடைச்ச ரிவார்டு, அதை பார்த்தா உங்களுடைய ஒர்க்குக்கு கிடைச்ச ரிவார்டு, அதை பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் இந்த மாதிரி அட்டாக்லாம் நிறைய பண்ண போகிறோம். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள்.